இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க அக்காவும் மண்டையை போட்டு உடச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில எப்பயும் போல எங்க அம்மா செய்யக்கூடிய ஒரு ரொம்பவே சிம்பிளான ரசம் செய்யலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ரசம் செய்யறதுக்கு முதலில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை கரைச்சி எடுத்து வச்சு பிறகு ஒரு மிக்சி ஜார்ல பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, தனியா இது எல்லாத்தையும் வந்து கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். அது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டை போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டா போதும். எங்க வீட்டுல எனக்கு மட்டும்தான் புளிப்பு ரொம்ப பிடிக்கும், ஆனா மத்தவங்க யாருக்கும் பிடிக்காது. அதனால புளி இருக்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு கூடுதலா வேணும்னா கூட இன்னொரு தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய், கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, இந்த தக்காளி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சு வச்சிருந்த விழுதையும் புளி கரைச்சலோட சேர்த்துக்கணும். பின்பு இந்த கலவையை தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கணும். ரசத்தை எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது. கடைசியா கொத்தமல்லியை தூவி, முக்கியமான விஷயம் உப்பு சேர்த்துக்கணும். கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கணும்னா கமகமான ரசம் ரெடி. ரசம் விஷம் ரைமிங் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் நிஜம் இல்ல, உண்மையாவே ரசம் சூப்பரா தான் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.